வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இந்த அடோலசன்ஸ் பிஹேவியர் வளரிளம் பருவத்தில் என்ன மாதிரியெல்லாம் நடத்தைகளை நம்ம சிறப்புப்படுத்திக்கணும், சிறப்பாக சொல்லணும் அப்படின்றத பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நிறைய நேரத்தில் நம்ம தாய் தகப்பன் எப்படி நடந்துக்கணும் அதுபோல் பிள்ளைங்கள்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு எது சரியோ எது ரைட்டோ அதை மட்டும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும். சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் ஒரு மாடலாக இருக்கணும்ன்றத மனசில் வாங்காமல் அடுத்தவங்க இதை பற்றி என்ன நினைப்பாங்க, அப்போ மற்றவங்களோட இமேஜ் இதில் எப்படி இருக்கும், அவங்க நம்மளை பற்றி எப்படி கணித்து வச்சுப்பாங்க அப்படின்றதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களே தவிர அது சரியானா அதை செய்யணும் அப்படின்னு. அதனால் என்ன ஆகும்னா, இந்த பசங்க அடோலசன்ஸில் இருக்கிற பசங்க ரிபல்ஸ், அப்பாவை எதிர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும்னா வாட் இஸ் ரைட், ஆல்வேஸ் இட் ஷுட் பி டன். உங்களுக்கு ரைட்டு சரியானதை செய்யறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா அமைதியாக தான் இருக்கணுமே தவிர ஏதோ ஒன்று செய்துவிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால் அந்த கான்செப்ட் தகப்பனாருக்கும் இருக்கணும், அவருடைய வார்ட்ஸ் அவர் பிள்ளைங்களுக்கும் பெண் பசங்களோ ஆம்பளை பசங்களோ ரெண்டு பேர்த்துக்கும் அது இருக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த வயசில் அவங்களுக்கு சரியானதை செய்யணுன்றதை சொல்லி கொடுத்தா எது செய்கிறோமோ அது ரைட் இல்லை, எது ரைட்டோ அதுதான் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய இடத்துக்கு போகிறோம், ஒரு கோவிலுக்கு போகிறோம், சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னால் சாமி கும்பிடும்போது முதல்ல வடிவாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். சுவாமி கும்பிடும்போது நீ என்ன கலாச்சாரத்தில் இருக்கியோ அதுபோல் நடை உடைய பாவனையோடு வரணும் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு அப்பா நினைச்சாலும் அந்த எண்ண ஓட்டங்கள் தவறு. ஆனால் இப்படி தான் வந்தால் இது என்ன சரி, இதுக்கு என்ன குறைபாடு அப்படின்னு கேட்டாலும் மகனோட அபிப்பிராயத்துலேயும் அது தவறு. ஆனால் கோவிலுக்கு போகும்பொழுது சாமி கும்பிடும் பொழுது எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்கும். நம்ம கலாச்சாரத்தில் நம்மளுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குன்னா அப்படி மட்டுமே தான் வரணும் அப்படின்றத அந்த தகப்பனாரும் சிறப்பாக தெளிவாக எடுத்து சொல்லிடணும், கட் அண்ட் ரைட்டாக. அதே மாதிரி அந்த மகனோ மகளோ அதை கண்டிப்பாக அனுசரிக்கணும். இது கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, இன்னும் வீட்டில் நடக்கிற பிற நிகழ்வுகளுக்கும் இன்னும் வேற எங்கேயான ஒரு சமுதாயத்தில் நம்ம சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்கோ ஒரு ஃபேமிலி கெட் டுகெதருக்கோ போகிறோம்னு சொன்னால் அங்கே இந்த வீட்டு மகள் எப்படி வரா, மற்றவங்களாம் அப்படி வருவாங்களே அப்படின்னு உடனே அந்த பசங்க என்ன பண்ணும், ரிபல் பண்ணும், இல்லை ரிபியூக் பண்ணும், அந்த அத்தாரிட்டியை போட்டு மிதிக்கணும்னு நினைக்கும். என்ன இஷ்டத்துக்கு நான் ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கணும். இங்கே இஷ்டத்தை பொறுத்தன விஷயம் இல்லை, யூ ஷுட் அட்ஹர் டு தி ஃபேமிலி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றத சொல்லணும். தட் இஸ் ஃபேமிலியோட யுனைட்டட்னஸ்க்கும் ஃபேமிலியில் இருக்கிற வேல்யூஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு 10-12 வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துட்டு வந்தால் இந்த 16வது வயசில் அந்த பையனோ பொண்ணோ அப்படி எதிரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அப்போல்லாம் அதை கட் பண்ணாமல் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாமல் நீங்கள் போக போக அதை விட்டுட்டே இருந்தால் இப்போ எங்கேயான ஒரு இடத்துல கூப்பிட்டுட்டு போனோம்னா அந்த பையன் பொண்ணு ரெண்டும் வரமாட்டேன்றது. ஆனால் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, நான் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தா தான் வருவேன், இல்லாட்டா எங்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, இதை வச்சுன்னு நம்ம வீட்டு சோஃபாலேயே நான் உட்காந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியில்லை. யூ ஷுட் இன்ட்ராக்ட் வித் பீப்புள், யூ ஷுட் நோ வாட் எக்ஸாக்ட்லி ஹவு டு பி இன் த மிட்ஸ்ட் ஆஃப் அதர்ஸ். அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஒன் சௌகரியத்துக்கு இல்லாமல் எல்லாரும் உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உன்னுடைய உடை பாவனை, அதில் தான் சொல்லிட்டோம். நடைன்னா நடத்தை, உடையினா போட்டுருக்க ட்ரெஸ்ஸு, பாவனை ஹவு யூ ஆர் இன்ட்ராக்டிங், ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு ரொம்ப பொலைட்டாக பேசுகிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. அது கிடைக்கிற வாய்ப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நழுவ விடக்கூடாது. இதில் என்ன செய்யணும்னா அந்த அட்ஹர் டு த ரூல்ஸ், அட்ஹர் டு தி ஃபார்மாலிட்டிஸ். இதெல்லாம் ரூல் என்ன சொன்னால் உடனே மிலிட்ரி ரூலா அனுசரிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கக்கூடாது. அனுசரிக்கணும் தான், ஆனால் அனுசரிக்கிறத அந்த ஃபார்மாலிட்டிஸை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி எத்தனையோ அடோலசன்ஸில் இருந்திருக்கிறவங்க, ஏன் நம்ம தாய் தகப்பனும் கூட அடோலசன்ஸில் இருந்து அடல்ட்ஹுட் வந்த பிறகு தான் தே காட் மேரீடு, நம்ம அவங்களுக்கு மகனாவோ பிறந்திருக்கிறோம். அப்போ அவங்களும் இதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஏன் நம்மளுக்கு என்னாச்சு, நமக்கு அப்புறமா நம்ம பின்னாடி வரப்போகிற ஒரு அடோலசன்ஸு இந்த ஃபார்மாலிட்டிஸை அவன் அட்ஹர் பண்ணுவான். யார் வீட்லேயோ யாரோ ஒரு குழந்தை அட்ஹர் பண்ணலைன்னா அவன் நம்மளுக்கு மாடல் இல்லை. ரோல் மாடல் என்ன சொன்னால், யார் இந்த ரோலை சரியாக செய்யும்போது நம்ம அனுசரித்து போகிறாங்களோ அவங்க தான் நம்மளுக்கு மாடல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சத்ரபதி சிவாஜி பற்றி நம்ம பார்க்குறோம். அவர் தன்னோட தாய்கிட்டையும் தன்னுடைய குருக்கிட்டையும் எவ்வளோ விசுவாசமாக இருந்தாருன்னு நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த மரியாதையை பார்த்தா இன்றைக்கி கூட நம்ம அப்படிலாம் நடந்துருக்கோமா, நம்மளுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு நம்மளுக்கு நெஞ்சு ஒரு தழுதெழுத்து போகிறத நம்மளால் அந்த சரித்திரத்தை வாசிக்கும் போது தெரியும். அப்போது சத்ரபதி சிவாஜி தன் தாய் சொல்ல மாத்தாத கேட்குறாருன்னா
நமக்கெல்லாம் என்ன போச்சு? ஓ, தெர் ஆர் பீப்புள் தே ஹர்ட் டு தேர் மதர்ஸ் வேர்ட்ஸ். அம்மாவோட வார்த்தையை தலைமேற்கொண்டு சிறமேற்கொண்டு செய்த நாளெல்லாம் இருக்குது, செய்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நாமும் பெரிய எது மாடலோ அதை தான் எடுத்துக்கணும். இது சில உதாரணங்கள்லாம் இருக்குது. அம்மா பேச்சை கேட்காம இருக்கிற பசங்கள்லாம் இருக்காங்க. அவன் நம்மளுக்கு மாடல் இல்லை, அவன் நம்மளுக்கு மாடல் இல்லை. அந்த மாடலை பார்த்துட்டு வி கேனாட் கம் அப் இன் லைஃப். நம்ம டாப் லெவலுக்கு போனோம்னா தாய் சொல்லே தட்டாதே, தகப்பனார் சொல் மந்திரம் என்று கொள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோமான நிச்சயமாக ஃபேமிலி கேதரிங் போனாலும் சரி, ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, வேறு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி முன்ன ஒரு 2 பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம் ரோல் டிஃபைனிங்னு. எந்த ட்ராமாவுக்கு போய் என்ன ட்ராமாவில் நடிக்கிறோமோ அதுக்குண்டான காஸ்டியூம், அதுக்குண்டான டயலாக்கு, அதுக்குண்டான நடை உடை பாவனை, இது 3த்தையும் வளர்த்துக்க வேண்டியது இந்த வயசில் ரொம்ப முக்கியம். ஆனால் அடலசன்ஸில் எல்லாத்துக்குமே வி டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ்னு வரும் இல்லை, எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தானாக அதுபோல் நடந்துகிட்ருக்கோம். நம்மளுக்கு இருக்கிற பர்சனல் உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரெஸ்னு ஏதோ ஒரு சின்னதாக சொல்லிட்டு இருக்கவேன், அது தானாக நார்மாலிட்டிக்கு வரும். ஸோ இந்த எல்லாம் இருந்தால் அந்த பையனா அவங்க வீட்டு பையன் ரொம்ப கெட்டிக்காரனாச்சே, எல்லாம் ரொம்ப பதுவசாக வந்துட்டு போகுது, ரொம்ப என்ன இருக்கு மௌனமாக இருக்கிறான், ரொம்ப நல்ல சமத்து தான், ஐ லைக் தட் அப்படின்னு சிலவங்க சொல்லும்போது அது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தோஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வில் டெஃபினெட்லி கிவ் என்ஹான்ஸ்மெண்ட் டு யுவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத மனசில் வாங்கிக்கிறோம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பதிவுகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.